அவரு ஃபுல்லா அவரை கண்ணாடி தேடி இருக்கு, இவர் யாரை தேடுறாருன்னு தெரியல. சட்டசபையில நான் ஸ்டைல் கொடுக்கறதே தப்பு. சபாநாயகர் மேல அனுமதி கொடுத்தது தப்பு. இது ஒரு எம்ஜிஆர் ஆட்சியில எம்ஜிஆர்லாம் ஸ்டைல் பண்ணாரா அப்படி முன்னாரு அதெல்லாம் சட்டசபையில பண்ணிருக்காரா? அவங்க கேட்குற கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு. இவரு கேள்வி பதில் சொல்லும்போது அந்த கேள்வியை ஏத்துக்க அந்த பதிலை ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்டாலின் வந்து 10,000க்கு 2,000 தரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து 2,000 முதல்ல பாஸ் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி இருக்க முடியாது. எவ்வளவு என்கவுண்டர் இந்த ஃபீல்ட்ல கிடையாது, போன ஃபீல்ட்ல கிடையாதுங்க. 10 என்கவுண்டர் 20 என்கவுண்டர் போட்டா அன்னைக்கு ஒரு பாலியல் இருக்காங்க. அந்த துணிச்சல் விஜய் இருக்கா? இது சிங்கப்பெண்கள் திட்டம் இது பண்ணிருக்காங்க இருக்கு. பட் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்டிவா இருக்கான்னு தெரியல. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாட்டை விட்டுட்டு அசம்பிளில் உட்காந்துட்டோம்னா பாத்துக்கங்க. இந்த மாதிரி நடக்கணும், கையை காட்டுறது, அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு சினிமாவில் தான் இருக்கிறாங்க தவிர அந்த பதவிக்குள்ள அந்த இதை இன்னும் வரல அவர். தளபதி விஜய் அவர்கள் இருக்காருல்ல, அவர் ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆயிடுச்சு. அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? சேர்ந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு இது வரைக்குமே. அது வந்து நிறைய பேர் அவதூறா பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. டைம் வேணும் இல்லையா தம்பி எல்லாத்துக்கும். அவர் ஒரு 6 மாசம் கேட்டிருக்காரு. அந்த 6 மாசம் டைம் கொடுங்க, அவர் கண்டிப்பா செய்வாரு, செய்யாம இருக்க மாட்டாரு. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிக்கும் என்னென்ன வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரியுது? நிறைய இருக்கு, அது சொல்ல தெரியல. ஆனா மீடியானதால என்னால சொல்ல முடியாது. ஆனா நிறைய இருக்கு. சரிங்களா, நிறைய இருக்கு. இப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நம்ம ஊர்ல என்னென்னலாம் மாத்தணும் அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயத்தெல்லாம் மாத்தலாம் அப்படின்னு கேட்டா என்ன பதில்? இந்த ரோடு கொஞ்சம் இந்த மாதிரி இல்லாம டிராபிக் இல்லாம கொஞ்சம் இந்த வாகனங்களை ஒரு ஓரமா விட்டுட்டு, ஓரமான கடலுக்குள்ள விட்டுலாம் எங்க வேணா விடுங்க, டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும். மத்தபடி பள்ளம் இல்லாம இருக்கணும். எந்த வித பிரச்சனை எல்லாம் பப்ளிக் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம இருந்தாலே போதும். அவ்வளவுதான். வேற அவருக்கு தெரியாதா எதோ மாத்தணும் எதோ மாத்தக்கூடாது. நம்மளுக்கு 1000 சொல்லுவாங்க. நம்ம வந்து அமெரிக்கால இருக்கிற மாதிரி இங்க கேட்பாங்க, நம்மளால இருக்க முடியுமா? இல்ல நம்ம ஆளுங்க தான் இருந்துருவாங்களா? அந்த மாதிரி எச்ச துப்பாதான் நம்ம போர்டு போட்டிருப்போம், அதை எச்ச துப்புவாங்க. குப்பை போடாதீங்கன்னு சொல்லுவோம், அங்கதான் குப்பை போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம தான் மாத்தணும், அவரு தான் வந்து மாத்தணும். நம்ம கூட நம்மள மாத்திக்கலாம், இடத்தையும் மாத்தலாம், நம்மளே மாத்திக்கலாம். ஒருத்தர் துப்புனா கூட சொல்லலாம், சார் இங்க துப்பாதீங்க தள்ளி துப்புங்க கூட சொல்லலாம். குப்பையை இங்க போடாதீங்க சார் தள்ளி போடுங்க கூட நம்ம சொல்லலாம். அது விஜய் தான் வந்து சிஎம் தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல தம்பி. யார் வேணா சொல்லலாம். அதை மாத்தினா நம்ம கூட தான் மாத்தலாம். அதை இந்த ஆட்சியில வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்சதுன்னா அவர் வந்து கேட்கிற கேள்விக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு. இவரு கேள்வி பதில் சொல்லும்போது அந்த கேள்வியை அந்த பதிலை ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் என்னோட தரப்பு. இதுதான் உங்கள்ட்ட அடுத்து கேட்க வந்தேன். இவ்வளவு நாளா அசம்பிளில ஒரு பேசலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓடி போறாங்க. நான் தினமும் எனக்கு கட்சியில யார் இருக்கிறாங்க, எந்த எம்எல்ஏ எனக்கு இது வரைக்குமே தெரியாது. எனக்கு 41 வயசு ஆகுது, எனக்கு இது வரைக்குமே தெரியாது. ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அசம்பிளி இருக்கு, சட்டமன்றத்தில் இதெல்லாம் வந்து உட்காருவாங்க, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பேசணும், இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு அதை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்துட்டு தான் வரேன். அதை நான் அங்க என்ன நடக்குது, யார் என்ன பிரச்சனை பண்றாங்க, அவர் கேக்குறீங்கல்ல, அவர் பதில் சொல்ல விடுங்க. அவரை ஏன் அந்த காதல வாங்காத நீங்க எழுந்து போறீங்க? நீங்க திருப்பி கேளுங்க, அவர் கொடுக்குற பதில நீங்க திருப்பி கேள்வி கேளுங்க. நீங்க பண்ண சொல்லுங்க, அவர் பண்ணதான் போறாரு, பண்ணாம இருக்க போகுது இல்ல தம்பி. நம்ம பண்ணதான் சொல்றோம், அவரும் பண்ணுவாரு. இருக்கிறதுல மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? சீரியல் பார்த்திருந்த தாய்மார்களை வந்து அசம்பிளி பார்க்க வச்சிருக்காரு. உண்மையிலே அதுதான். நிஜமா சொல்ல போனா காலைல 9:30 மணிக்கெல்லாம் நான் டிவி போட்டு உட்காரவே மாட்டேன். 9:30 மணிக்கு நேற்று கரெக்டா 9:00 உட்காந்துட்டேன். சாப்பிட கூட இல்ல. சரி அப்புறமா சாப்பிடலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் விஜய் பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடவே நான் போனேனே. பரவாயில்ல. ஆமா, குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி காத்தி தவறு விட்டுவாங்க. இவங்க சாப்பிடறதுக்கு அசம்பிளியே நான் அதாவது சாப்பாட்டை விட்டுட்டு அசம்பிளில உட்காந்துட்டேன்னா பாத்துக்கங்க. எதுனால மாற்ற வேணும்னா கொஞ்சம் டைம் கொடுங்களேன் தம்பி. உடனே செய்யணும், எப்படி செய்யும். கடைசி ஒரு கேள்வி. இப்ப நடந்துட்டு இருக்க நம்மளுடைய தளபதி விஜயோட ஆட்சிக்கு வந்து 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? புரியல. 10 மார்க்குக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கொடுக்கலாம். ஏன்னா அவர் இன்னும் மாத்துறது நிறைய இருக்குல்ல. டைம் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். இன்னும் நிறைய மாத்தணும். அவரு மீதி இருக்க நாள் எப்ப தருவீங்க? தருவார், அவரே கொடுப்பாரு. நாங்க ஏன் தரப்போறோம்? அவரு சொன்ன உடனே ஒரு 3 மாசம் ஆகலாம், அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகலாம், இல்ல 1 வருஷம் ஆகலாம். இப்போ நம்ம ஒரு குழந்தை வயித்துல உருவான 10 மாசம் டைம் இருக்குல்ல தம்பி. அதே மாதிரி டைம் கொடுங்க. அவரு கொடுத்தா கண்டிப்பா மாத்தி தான் கொடுக்க போறாரு அவரு. சரிங்களா? ஓகேக்கா, ரொம்ப நன்றி. சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆச்சு. அவரோட ஆட்சி 42 நாள் ஆச்சு. 42 நாள் ஆச்சு. ஓகேண்ணே, ஒரு சிறிய பிழை ஆயிடுச்சு. ஆட்சிக்கு வந்து 42 நாள் ஆச்சு. இந்த ஆட்சி எப்படி இருக்கணும்? 42 நாள் திருத்துல 76 கொலை நடந்திருக்கு சார். 76 பாலியல் கொலை நடந்திருக்கு. 175 கொலை நடந்திருக்கு. அவர் சிஎம் சொன்னாரு, பிரசான மேடையில சொன்னாரு, பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன் அப்படின்னாரு. எதுக்காவது பேருக்காரா அவரு? எதுக்குமே போனதில்லை. அவர் வாக்குறுதி சிஎம் அடுத்த நிமிஷம் வந்து பெண்களுக்கு இலவசமா கன்னியாகுமரி எல்லாமே போலான்னாரு. சொட கூட்டு சொன்னாரு. நிறைவேறிக்கா இல்ல? இப்ப கேட்டா 3 லட்சம் கோடி கடன் எங்க போக்குவரத்துல 3 லட்சம் கோடி
இங்கே கட்டணும். ஏன் சார் நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்க? அப்போ 6 சிலிண்டர் எப்போ கொடுக்க போறீங்க? 2000 ரூபா மக்களுக்கு எப்போ கொடுக்க போறீங்க? மானியம் திட்டம் எப்படி 4000 கொடுக்க போறீங்க? இப்ப கஜனா கல்வி எப்படி நீங்க கொடுப்பீங்க? நீங்க உங்களுக்கு அந்த இது தெரியா உங்களுக்கு? அப்ப தெரியாம நீங்க வாத்தி விட்டுறீங்க. எல்லாம் கேட்டா சட்டசபையில கஜனா நாங்க காசை வந்து சாட்டுமால கஜனா கட்டு நாங்க வந்து உள்ள போடுறோங்கிறீங்களா? எந்த உள்ள போடுறீங்க? சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ இன்னைக்கு ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ மேல பல ஊழல் இருக்கு. கஜனா காலி பல ஊழல் கஜனா காலி இருந்தீங்க எல்லாம் உள்ளதுக்கு போடுறீங்க. எப்படி போடுவீங்க நீங்க? 6 சிலிண்டர் நீங்க கொடுத்துருவீங்க. நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு தட்டுப்பாடா இருக்குது. கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு சிலிண்டருக்கு மேல கூட 25 நாள் 30 நாள் கேட்கறாத ஒரு சிலிண்டருக்கு மேல நீங்க எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பீங்க? இப்போ வந்து கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வந்து என்ன வித்தியாசம் உங்களுக்கு? சார் கடந்த ஆட்சியில வந்து ஒழுங்குமுறை நல்லா இருந்துச்சு, சட்டசபையில நல்லா இருந்துச்சு. இந்த ஆட்சியில லேட்டஸ்ட் ஸ்டைல், அதாவது எப்படின்னா டெண்டர் படம் விஜய் படம் மாத்திரம் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த 5 வருஷம் இருக்கும். ஆனா இந்த 5 வருஷம் நிலைக்காது. அது 2 ஹவர் படம், 2 ஹவர்ல படம் பார்ப்பாங்க. அவர் ஹீரோவா இருப்பாங்க. ஹீரோ அடிக்கிறதுலாம் ரொம்ப நேச்சுரல் கிடையாது. சும்மா அவர் சும்மா ஆக்டிங் பண்ணுவாரு. அதே மாதிரி நான் சொல்றேன் கேக்குறேன். 22ஆம் தேதி இவரு கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா, உதயநிதி. அவரு கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும். அப்பனா பதில் சொல்ல இவரே கேள்வி கேட்டாரு. கரண்ட் பில்லு கேட்டாரு, சட்ட ஒழுங்கை பத்தி கேட்டாரு, எல்லாம் கேட்டாரு. அப்போ விஜய் வந்து பதில் சொல்லாம 23ஆம் தேதி வந்து யாரோ எழுதி கொடுத்த டைலாக் இருக்கு பாத்தீங்களா, சினிமா டைலாக், ஒரு டைலாக் ஒண்ணு எழுதி கொடுப்பாங்க. அந்த டைலாக் அதை பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் எழுதி கொடுத்து பேசினாரு பத்தி, அது நடிப்போட பேசினாரு. அப்படி கட்டுன்னு ஒரு சீன் போட்டாரு பாத்தீங்களா, இதெல்லாம் டைலாக்கோட பேசினாரு பாத்தீங்களா. ஏன் 23ஆம் தேதி பேசணும்? இதே எடப்பாடி கேட்பாரு உடனே இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உடனே பதில் சொல்லுவாரு. உடனே பதில் சொல்லுவாரு. இவர் ஒரு நாளைக்கு அப்புறம் இன்னொருத்த சொல்லி ஒரு அந்த டைலாக் எடுத்துட்டு வந்து சொல்றாரு. சபாநாயகர் அதுவும் சொல்ற என்ன சொல்றாரு, பேச அனுமதிக்கல. அந்த டைலாக் எல்லாம் பேசி முடிச்ச போறதே, அவர் சொன்ன டைலாக் எல்லாம் பேசி முடிச்ச போறதே பேசணும்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. அதுக்கு அவங்க சொன்ன டைலாக், நாங்க சினிமா டைலாக், இந்த ஆக்ஷன் எல்லாமே வந்து இதாபாது. அப்பாவை காணும். அதுக்கு உதயநிதி கேட்டாரு, அவன் பொண்டாட்டியை காணும் சொல்லி கேட்டாரு. அதெல்லாம் சட்டசபையில பேசக்கூடிய விஷயமா? தெரியுமா, சட்டசபையில ஸ்டைல் கொடுக்கறதே தப்பு. சபாநாயகர் மேல தப்பு. அந்த இதுக்கு அனுமதி கொடுத்தது தப்பு. இது ஒரு எம்ஜிஆர் ஆட்சியில எம்ஜிஆர் ஸ்டைல் பண்ணாரா? எம்ஜிஆர் எவ்வளவு ஸ்டைல் பண்ணாரு, அவரு எவ்வளவு இது பண்ணாரு, அப்படி முன்னாரு. அதெல்லாம் சட்டசபையில பண்ணிருக்காரா? ஸ்டாலின் அவருக்கு என்ன சொன்னா தெரியுமா, பத்திரிகையாளர்கள் கார் முன்னாடி என்ன சார் முடிஞ்சான்னு கேட்டாங்க. அவங்க கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தோட முடிஞ்சு அப்படின்னு இப்படி கையை காமிச்சாரு தவிர வேற ஒண்ணும் முடியலன்னு சொல்லல. தூர பிரச்சாரம் முடிஞ்சு இப்படி கையை காமிச்சாரு. அதுக்கான வேற கட்டு எதுவுமே இல்ல. ஸ்டாலினே சொல்லிட்டாரு, ஸ்டாலின் ஆட்சி முடிஞ்சு அப்படின்னு இப்படி கையை காமிச்சாரு. இவர் என்ன பண்ணாரு, இப்படிங்க ஒரு கையை காமிச்சிருக்காரு. ஒரு கையை காமிச்சிருக்க அர்த்தம் என்னதுன்னா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. ஒரு கையை காமிச்சாருன்னா தலையை வெட்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அவர் தலையை முடிச்சிட்டோம். அதனால அந்த அப்பா கதையை சொல்லிட்டு சிஎம் கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவர். இப்ப இந்த தளபதி விஜய் அவர்கள் இருக்காருல்ல, அவர் வந்து ஆட்சிக்கு வந்து 40 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இந்த ஆட்சி அசிங்கமான ஆட்சியா இருக்கு சார். என்ன சொல்றது போச்சு இருக்கு சார். இல்ல சார், ஆட்சிக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்கீம் போட்டு பிளான் பண்ணி அந்த ஆட்சி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாட்டு செய்யணும். இவங்காட்டி எந்த ஸ்கீமும் போடாம 4000 தரேன், மாமாச்சி இருந்தாரு, மச்சாஞ்சி இருந்தாரு எல்லாம் சொல்லிட்டாங்க, கொடுக்கணும் சார். அது மாதிரி இப்ப திமுக கவர்மெண்ட் வந்தவொடனே 10,000 தரேன் போடும், 1000 போடுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கீம் ஒண்ணு கரெக்டா வந்து கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்கீம் ஆட்சிக்கு வந்தவொடனே கொரோனா டைம்ல வந்து அவருக்கு ஸ்டாலினே சொன்னாரு, ஒரு 5000 கொடுங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கொடுக்க முடிய வழியிலன்ட்டாங்க. இவர் வந்தவொடனே போட்டாரு. அப்ப அந்த இதுக்கு ஒன்னாலேயே முடியல. அப்ப அந்த அளவுக்கு தைரியம் தராம இருக்கணும்ல ஆட்சிக்கு. அப்ப இல்லாமையா நீங்க வாக்கு கொடுக்கணும். சரி, போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன உங்களுக்கு வித்தியாசம்? ஒரு வித்தியாசமே இல்ல. அந்த ஆட்சி தான் நடைமுறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கீம் போட்டாங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள ஸ்கீம் வர தொகையை வந்து அந்த ஸ்கீம் தொகையை ஒதுக்கிருப்பாங்க. அந்த தொகை தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு 1000 ரூபாய். அவர் என்ன ஸ்கீம் ஒதுக்கல, இது ஒதுக்கல. அதாவது பழைய ஸ்கீம் இருக்கு, அதான் திருப்பி அதே ஸ்கீம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஸ்கீம் அதுல எக்ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதிகமா திடீர்னு ஆட்சிக்கு வர முடியல, நம்ம இவங்க வந்து போடணும். அதை அந்த ஸ்கீம் இருக்க வரைக்கும் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல. சட்டசபையில வந்து முதலமைச்சர்கள் வந்து பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அவரா பேசலாம், எல்லாம் எழுதி கொடுத்து லெட்டர் படிக்க மாதிரி படிக்கிறாருங்க. தன்னால அவங்க வந்து வரணும். இப்ப மக்கள்கிட்ட என்ன கேட்கறாங்க, நம்ம என்ன அதுக்கு பதில் சொல்லணும், அவங்களாவே ஏன் மனசுல வச்சிருக்கணும். எழுதி கொடுத்து லெட்டர் பார்த்து படிக்கிற மாதிரி இருந்தா அது அவர் படிக்கிறது மாதிரி சொல்ல முடியாது. அப்படியே என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு, ஒன்றும் சொல்லல. அப்படி ஒன்றும் பேசி என்ன பேசியிருக்காரு, லெட்டர் படிச்சிருக்காரு, அவ்வளவுதான். சிஎம் இருக்காருல்ல, அவர் வந்து மக்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஊர்ல என்னெல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்ல வந்து என்னெல்லாம் நீங்க மாத்தணும்னு சொல்லுவீங்க? என்ன மாநிலத்துல மாக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும்ல சார். இப்ப நம்ம நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. மாநிலம் முதலுக்குமா நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. ரோடு வசதி கொடுத்தாங்க, எல்லா வசதியும் கொடுத்து நம்ம இந்தியாவோட தமிழ்நாட்டோட பொருளாதாரம் என்னமோ அதை வச்சு அவங்க செய்ய முடியும். இவ்வளவு பண்ணிருக்காங்க. மக்கள்கிட்ட வரி பணத்தை படி எக்ஸ்ட்ரா ஒன்று ஏத்தல, அது மாதிரி மக்கள் பிரச்சனை ஆகுது. இலவச பஸ் விட்டாங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படிலாம் நிறைய ஸ்கீம் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல நிறைய பண்ணணும்னு எதிர்பார்க்கறது அந்த வருமானத்தை பெருக்கிட்டு தான் பண்ணணும். அதுக்குள்ள ஆட்சி விட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். இல்லைன்னா மேல எதுவும் பண்ணிருந்தேன் பண்ணி தஞ்சிருப்பாரு. அவர் பாலம் கட்டாரு, என்னென்னமோ மக்களுக்கு வசதி செஞ்சுட்டு தான் இருக்காரு. இல்லைன்னா சொல்ல முடியாது. பாலம் நல்லா இருக்காரு, அவர் நல்லா தெம்பா தான் இருக்காரு. அவரை போய் நேரில் பேச வேண்டியதான் போயிட்டு
வாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச வேண்டியதானே, எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல அவர்கிட்ட. ஃபோன் பண்ணி பேசுறோம்ல, எங்க இருக்கீங்க, உங்களை பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஃபோன் நம்பர் இல்லாம இருக்க போது நான் பேசலாம்ல. என்னமோ காமெடியா பேசுறாங்க, அவ்வளவுதான். அவரு பேசுறான்னு சொல்லிட்டு அப்பா தேடி போய் காலில் விழுந்து போய் அது முதல்ல வந்து கேட்டா, அப்பா எங்க போனாரு, அப்பா அதே வீட்டுல இப்பவும் இருக்காரு, அப்பா தேடி போக வேண்டியதானே பார்க்கணும்னா. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த ஆட்சியில வந்து என்னென்ன நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு? நிறைய சேஞ்சஸ் பாக்குறோம் நாங்களுமே. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நிறைய க்ளீன் பண்றாங்க, நிறைய பார்த்துட்டு தான் வரோம். ஓகே. இந்த போன ஆட்சிக்கும் இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் வந்து என்ன வித்தியாசம்? இமிடியேட்டா டிஃபரன்ஸ் தெரியாது, போக போக தான் அது சொல்ல முடியும். இப்போ வந்து இங்க நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்காக இந்த கவர்மெண்ட் ஒரு விஷயம் ஏதாவது கொண்டு வரணும், சேஞ்ச் பண்ணணும்னா என்ன சொல்லுங்க? ப்ராப்பரா வந்துட்டு இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பார்க்கலாம். ம். அது ஒரு மெயின். இப்போதைக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து அது இருக்கு. ஓகே. அது அதுக்கு கொஞ்சம் மெயினா வந்து பார்க்கலாம். அதுக்காக தான் இப்போ வந்து பேசணும்னா வந்து சிங்கப்பெண்கள் ம். திட்டம் இது பண்ணிருக்காங்க. இருக்கு, பட் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்டிவா இருக்கான்னு தெரியல. ம். சோ அதை பாக்குற மாதிரி பார்க்கலாம். சட்டசபையில வந்து முதலமைச்சர் அவர்கள் பேச மாட்டாரு, பேசுங்க செய்யணும்னு சொல்லி பேட்ச் எல்லாம் போட்டு வந்தாங்க. ஆமா. நேத்தி பார்த்தா பேசியிருக்காரு. பேசுறப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து எழுந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. ஆமா, அது வந்து பேசுற முறையில் தவறு. அதான் சினிமா டயல்ல பேசினாரு. சினிமால பேசுற மாதிரி ஒரு பஞ்சு டயலாக் விடுறாரு. நானும் பார்த்தேன். கஜனால கை வைக்க விட மாட்டோம், இது பண்ண மாட்டோம், நான் கை வச்சோன்னு விட மாட்டோம் அப்படின்னு டயலாக் பேசினார். அதுக்கு ஆதாரம் இருக்கா? அதே உதயநிதி அதே நின்று போராட்டம் பண்ணாங்க. பாராளுமன்றம் நின்று உதயநிதி கேட்க விட்டு தான் கேட்டாங்க அவங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தை சொல்லு, ஆதாரத்தை காமி. அது ஆதாரத்தை காமி முடியாதுல்ல. சட்டசபை முடிச்சிட்டாங்க. சட்டசபை தேதியை குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இப்போ நிறைய கேசஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு இப்போ முடிக்கிறாரு. நிறைய கொஞ்சம் பாதுகாப்புலாம் அதிகப்படுத்தி இருக்கோம். ஒரு விஷயம் சொல்றேன், அம்மையாரை பத்தி சொல்றேன். ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க பாத்தீங்களா, பெரிய ரவுடி வீரமணி. அவங்கள என்கவுண்டர் போட்டு தூக்குறாங்க. எப்படி தூக்குறாங்க தெரியுமா? எவ்வளவு ரவுடி தெரியுமா? வீரப்படம் தூக்குறது யாரு? அம்மையாரு. இந்த மாதிரி பெரிய லிஸ்ட். அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் இல்ல பண்ணிருக்காரா இது வரைக்கும்? 40 நாள் ஒரு எவ்வளவு பாலியல் கொண்டுறது? 2 வயசு பையனை தூக்குறாங்கன்னா தூக்கிருக்காம என்கவுண்டர். 3 வயசு குழந்தைய பாலியல் ஒண்ணா தூக்கலாமா? என்கவுண்டர். அந்த துணி இல்ல. பெரிய ரவுடி தான் வீரமணி தூக்குனாரு. பாத்தி வீரமணி வீரப்பனே தூக்குனாரு. யாரு? அம்மையார் தூக்குனாங்க. அந்த அளவுக்கு வீரப்பெண்ணு, சிங்கப்பெண். உண்மையில சொல்ல சிங்க பொண்ணுங்க அந்த அம்மா. அந்த அம்மா மாதிரி இருக்க முடியாது. எவ்வளவு என்கவுண்டர் அந்த அம்மா ஃபில்ல இருக்கிற என்கவுண்டர் இந்த ஃபில்ல கிடையாதுங்க. இந்த ஃபில்ல கிடையாது, போன ஃபில்ல கிடையாதுங்க. நான் அடி சொல்றேங்க, 10 என்கவுண்டர் 20 என்கவுண்டர் போட்டா அன்னைக்கு ஒரு பாலியல் இருக்காங்க. அந்த துணிச்சல் விஜய் இருக்கா? இன்னைக்கு 2-3 வயசு குழந்தைய கொண்டுருக்காங்க. போட்டிருக்கணும், அவனை என்கவுண்டர் போட்டிருக்கணும். இன்ன வரைக்கும் போடாததாலும் அவன் தப்பு. நடந்துட்டு இருக்க ஆட்சிக்கு 10 மதிப்பெண்களுக்கு எத்தனை மார்க்? 1 மார்க் தான் கிடைக்கும். ஏன்னா 1 மார்க் தான்? 1 மார்க் தான், ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கொலை நடந்துட்டு தான் இருக்கு. சரிண்ணா, இப்ப இந்த 1 மார்க் வந்து நீங்க ஒரு 9 மார்க்காவது கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அடுத்த 6 மாசத்துல? 10 பேர் என்கவுண்டர் பண்ணணும். அந்த பாலியல் பெண்கள் 10 பேர் என்கவுண்டர் பண்ணணும். திருடுறவன் கொள்றவன் பண்ணுங்க என்கவுண்டர். ஒரு 4 என்கவுண்டர் பண்ண சொல்லுங்க சார், நல்லா இருக்கும் சார். 4 என்கவுண்டர் பண்ண சொல்லுங்க, இந்த ஆட்சி நல்லா இருக்கும். ஓகே. வேற என்ன? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாலியல் வெண்கொள்முதல் பண்ணா 4 என்கவுண்டர் பண்ண சொல்லுங்க. இந்த ஆட்சி பார்த்தோம்னா அப்படி இது பண்ணணும். இதே எங்க சிங்கப்பன் எங்க ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா 3 வயசு குழந்தைய கொண்டுறாம வந்தா கண்டிப்பா எங்க அம்மையார் போட்டிருப்பாங்க. இன்னொரு போடல. நீங்க போடாத காரணம் அந்த 3 வயசு பெண்கள் எவ்வளவு 3 வயசு பெண்கள் பாலியல் வெண்கொள்ளும் கொண்டு கொல்லப்பட்டது. இன்னொரு என்கவுண்டர் போல பாணிலா சிறையில இருக்காங்க. அவனை போய் என்கவுண்டர் பண்ணணும். அவன் அவ்வளவுதான். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படின்னா இருக்கு? ஆட்சி கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு 6 மாசம் பொறுத்து தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். இப்போக்கி வரைக்கும் கருத்து இது இல்லை, ஆட்சி சரியில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. அதில் அவர் கவனம் செலுத்தாம மற்ற விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம், பொறுத்துன்னு பார்ப்போம். சட்ட ஒழுங்கை கொஞ்சம் கரெக்டாக பாதுகாத்தா நல்லா இருக்கும். சரிண்ணா, இப்போ இந்த ஆட்சியில் வந்து என்னென்ன விஷயம்லாம் கொஞ்சம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் சொன்ன ஸ்கீம்கள் என்னென்ன மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு அவர் முயற்சி எடுக்கணும். உடனே சொன்னார் பெண்களுக்கு இலவச பஸ் தமிழ்நாடு போனால் விட்டுருவாண்டாரு. அடுத்த நிமிடம் பதவி ஏற்றவன அடுத்த நிமிடம்டாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 40 நாள் ஆச்சு. ஒரு இது அதை பற்றி சொல்லலாம். அது மற்ற விஷயங்கள் அதெல்லாம் அவர் சொன்ன விஷயங்களை செய்யணும். அதை எதிர்பார்க்குறாங்க மக்கள். தளபதி விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா மக்கள்கிட்ட ஃபோன் பண்ணி என்னென்ன குறையெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் மாற்றணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குறைகள் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அரசியல் புரிதலோடு நடங்க, எதிர்கட்சிகளை அரவணைச்சு போங்க. மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க அப்படின்னு. சட்டசபையில் வந்து ஒரு பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. நேற்று பார்த்தா திடீர்னு பேசி இருக்கிறாரு. அதை பற்றி என்ன பேசுறது? அவர் ஒன்றும் பேசலையே. நம்ம அப்பாவை காணாண்டாரு. அதான் அந்த அப்பாவை அப்பாவுக்கு எந்த அப்பாவை காணான்னு யாரு தேடுறது? இப்போ அவர் புள்ள அவரை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க அவர் புள்ள அவரை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கு. இவர் யாரை தேடுறாருன்னு தெரியல. இதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சர் அவர் கொடுத்த கண்ணியத்தோட அவர் சபையில அந்த மாதிரி நடக்கணும், கையை காட்டுறது, அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு சினிமாவில் தான் இருக்கிறார தவிர அந்த பதவிக்குள்ள அந்த இதை இன்னும் வரல. அவர் செய்கையெல்லாம் இப்படி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு மீறின செயல். இதெல்லாம் அதை செய்யவே கூடாது. அது அவர் முதலமைச்சர் செய்யக்கூடாது. மற்ற ஆளுங்க சாதாரண ஆளு செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இவர் செய்யக்கூடாது. இவர் இன்னும் அனுபவத்தை வளர்த்துக்கிறோம். இந்த போன ஆட்சிக்கும் இப்ப இருக்க ஆட்சிக்கும் என்னென்ன வித்தியாசம்லாம் நீங்க பாக்குறீங்க? போன ஆட்சிக்கு அவர் போன ஆட்சியில் உள்ள சட்ட ஒழுங்கை தான் குறை சொல்லி வந்தாரு. அதே குறை தான் இப்போ அதை விட அதிகமாக நடந்துக்கிட்டு
வந்துக்கிட்டு இருக்கு. அதுலையாவது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ அதை விட அதிகமாக இருக்குது. இன்னும் அதை சரி பண்ணணும், சட்டம் ஒழுங்கு சரி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அதை அவர் முயற்சி பண்ணணும். இந்த அரசுக்கு ம். நீங்க 10க்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க? இப்போக்கு ஒன்றும் மார்க் போடுற அளவுக்கு ஒன்றும் அவர் நடக்கலை. 40 நாள் தானே ஆயிருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்து தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம். இப்போக்கு ஒப்பீனியன் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு சரியில்லை. இப்போ மார்க் கொடுக்குற அளவுக்கு அரசு ஒன்றும் செயல்படலை. இன்னும் தொடர்ந்து பார்ப்போம், பொறுமையாக இருக்கும். அவர் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேறும். நேற்று அவர் இந்த இது குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறதுக்கு பாஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டாஸ்மார்க் எனக்கு மூடிருக்காங்கல்ல, அதெல்லாம் அது என்ன வெள்ள அறிக்கை கொடுக்கட்டும் அவர். எந்தெந்த கடையை முடிக்கணும்னு சொல்லலாம். சில இடத்துல மூடலன்னு சொல்கிறாங்க, சில இடத்துல மூடணும்னு அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ மற்றதெல்லாம் வெள்ள அறிக்கை கொடுக்குறாரு. அது எந்தெந்த கடையை மூடிருக்கோம், எந்தெந்த இடத்துல மூடிருக்கோன்னு அவர் சொன்னா நல்லாயிருக்கும். ஆட்சிக்கு வந்து ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? சூப்பர், ஒரே வாரத்துல முடிச்சிட்டீங்க. இஸ் எக்ஸலன்ட், சூப்பர். ஓகேமா. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? பெஸ்ட். திஸ் இஸ் தி பெஸ்ட் ஒன். ஓகே, இப்ப தளபதி விஜய்ல அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, என்னென்னலாம் மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மக்கள்கிட்ட கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடா வராங்க, ஆ. ஃபைன் போடுங்க. ஆ. அப்பதான் அவங்க ஆப்போசிட் வந்தாலே பயம் வரும். துபாயில எல்லாம் ஆப்போசிட் ஒரு ரோடு கிராஸ் பண்ண வண்டி ஒருத்தர் ஆப்போசிட் சைட்ல வருது, பின்னாடி ஓவர்டேக் பண்றது, இதெல்லாம் கட் பண்ணாலே பாதி பைசா ரெவன்யூ வரும் கவர்மெண்ட்டுக்கு. அப்புறம் சீனியர் சிட்டிசன் வயசானவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சலுகை ஜாஸ்தி. ஆ. அப்புறம் அந்த நீட்டா இந்த ரோடெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டா வச்சுக்கிறது. அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை. எங்கெல்லாம் சரியா இல்லை, எங்கெல்லாம் இது பண்றாங்க, அதெல்லாம் பண்ணா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணா நிறைய ரெவன்யூ வரும் கவர்மெண்ட். ஸோ அதெல்லாம் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த டிராஃபிக் ஆப்போசிட் வருது, அவசரமா ஓடுது, ஹெல்மெட் இல்லாம போறது, 3 பேர் போறது, யங் பிளட், இத்தனை ஏஜ்க்கு அப்புறம் தான் வண்டி ஓட்டணும், லைசன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே திங்ஸ் வில் பி ஆல் ரைட். சிஎம் விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு நிறைய ஃபோன் பண்ணி என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னலாம் மாத்தணும்னு நீங்க சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னலாம் மாத்தணும்னு சொல்லுவீங்க? சரி, சட்டம் ஒழுங்கா மாத்துங்க. டெய்லி கெட்லைன்ல பாருங்க, டெய்லி பார்ப்பேன் சார். டெய்லி ஒரு கொலை நடக்குது. மாலை மலையில கெட்லைன்ல பாருங்க, டெய்லி ஒரு கொலை. இன்னைக்குள்ள ஒரு கொலை நடக்குது. அதை பண்ணுங்க சார். சட்டம் ஒழுங்கா ஃபர்ஸ்ட் காப்பாத்துங்க நீங்க சார். சிங்கப்பூர் படம் வந்த அன்னைக்கு சிங்கப்பூர்ல 2 பேர் ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து இது பண்ணாரு சார். இதோட கேவலமா சார் தமிழ்நாட்டுல. இப்போ இந்த மின் கட்டணம் குறைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. ஆனா நிறைய வந்து இந்த மின் தட்டுப்பாடுகள் ஏற்படுது இல்ல சார்? மின் கட்டணம் யார்தான் உடைச்சாருங்களா? இல்ல குறைக்கிறேன்னு சொல்லி இருக்காருல்ல யாராவது? சார் கையெழுத்து போட்டிருக்காரு. சொல்லுங்க, 1000 யூனிட் கம்மி. நான் 1000 யூனிட் கம்மி போட்டிருக்காரா? என் வீட்டுல பாத்திருக்கேன், அந்த இருக்கு, நான் தான் கட்டினேன். இப்ப இருக்கின்ற ஆதாரம் இருக்கு. அவங்க வந்து யூனிட் யாத்திரம் யூனிட் போடவே இல்லை. எனக்கு போன மாசம் எவ்வளவு கட்டினாங்களோ அதோட ஜாஸ்தி தான் வந்திருக்கு எனக்கு. பிராடு. ஒருவேளை இந்த பாருங்க சார், போன மாசம் நான் வந்து கட்டின அந்த யூனிட் வந்து 447 ரூபா. நான் இந்த மாசம் கட்டினது வந்து அவர் ஆட்சிக்கு வந்து 22 நான் கட்டியிருக்கேன். 647 ரூபா கூடி இருக்கு. இது வந்து 600 யூனிட் கம்மி உள்ளதுதான். இதே போன யூனிட் கம்மி தான், இதே யூனிட் கம்மி தான். அவர் கூட்டியிருக்காங்க. இதோட மின்சாரத்துல வந்து 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் சொல்லி 3 லட்சம் ரூபாய் கோடி கடன் வந்து வெள்ளடிக்க நாளைக்கு வெளியில போறாங்க மின்சாரத்துறையில இருந்து. அப்ப அந்த மின்சாரத்துறை எப்படி என்ன ஏகத்து வரும் இன்னும் தெரியல. இலவச ஏழைக்கெல்லாம் மின்சாரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல ஒன்றும். அவங்க வந்து நிறைய போட்டாங்க, விவசாய மின்சாரம் எல்லாமே போட்டிருந்தாங்க. இவங்க வந்து மின்சாரத்தை வந்து 3 லட்சம் கோடி கடன்ல ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அவங்க சில 10 லட்சம் கோடி கடன். இவங்க மின்சாரத்துறையில வந்து 3 லட்சம் கோடி கடன் சொல்லியிருக்காங்க. 3 லட்சம் கோடி கடன்ல இருந்து நாளைக்கு வெளியில போறாங்க. இந்த கஜானா காலி ஆயிடுச்சு, வெள்ளை அறிக்கை விடலாம் சொல்லியிருக்காங்க சார். அது முன்னாடி தெரியாது சார். அவரு சினிமா டைரக்டர் எவன் எழுதி கொடுத்தான் ஃபர்ஸ்ட் கேளுங்க. சினிமா டைரக்டர் ஃபர்ஸ்ட் எவன் எழுதி கொடுத்தான், அவருக்கு பிரச்சார வேடத்துல எவன் எழுதி கொடுத்தான், அதை மட்டும் கேளுங்க. இன்னைக்கு வெளியில கொடுக்குறாங்கல்ல, முன்னாடி 2000 பணம் போறேன்னாங்க, 6 சிலிண்டர் ஃப்ரீ தரேன்னாங்க, 4000 மாணவருக்கு போறேன்னாங்க. எல்லாம் கொடுத்த பிறகு நீ தேர்தல் வாக்குறீங்க, ஜெயிச்சிட்டீங்க. அது ஜெயிக்கிறதுக்கு டெபாசிட் கிடையாது. 108 சீட்டு ஜெயிச்சிங்க. 107 சீட்டு தான் உங்களுக்கு வாக்குறுதி உங்களுக்கு வந்தது. மீதி வந்து அடுத்த கட்சியில தான் வந்தது. உங்களால மக்கள் சொல்றாரு, சட்டசபையில பேசுறாரு, நாங்க மக்கள் ஆச்சு. அப்ப 107 சீட்டு நீ வந்திருக்கோம். 107 சீட்டு வராம நீ எப்படி 107 சீட்டை வச்சுட்டு எப்படி நீ இந்த மக்கள் வாக்களிச்ச? நீ உனக்கு மக்களுக்கு 107 சீட்டு நீ தனி டெபாசிட் வர முடியாது. இன்னொரு கட்சியில இன்னொருத்த கட்சிக்காரன் வர அவன் பாவம் தினகரக்காரன், அவன் மிரண்டான். அவன் தினகரன் எம்எல்ஏ அவனை போய் நைட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தினகரனே மிளறாரு, என் கட்சி எம்எல்ஏ எப்படி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. கடைசியில அவன் ஜெயிச்சு, தினகரன் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு அவன் சப்போர்ட்ல வந்த எம்எல்ஏ அவன் கதறாரு. இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சிக்கு வந்து ஒரு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 0 தான் சார். மார்க்கே ஒன்றும் இல்லை. மார்க் போட ஒன்றுமே பண்ணல அவங்க. ஏன் 0 கொடுக்குறீங்க? என்ன மார்க் பண்ணிருக்காங்க சார்? நீங்களே சொல்லுங்க. எந்த பண்ணதாலும் மார்க் போட முடியும்? அவங்க வந்து என்ன திட்டத்துக்கு கொண்டு அமல்படுத்திருக்காங்க முதல்ல மார்க் பண்றது சொல்லுங்க பாப்போம். சரிண்ணே. பெண்ணு அதாவது போலீஸ் கொண்டு வந்தாங்களா, என்னது சிங்கப்பெண் காவல்துறை. இப்ப அதுக்காக ஆளுகள் தனியா எடுத்திருக்காங்களா? ஒரு 50 ஒரு 500 போலீஸ் அதுக்கான தனியா எடுத்துக்கிறதா சொல்லுங்க பாப்போம். இருக்க பெண்ணை வந்து பேரை மாத்திருக்காங்க, அவ்வளவுதானா? எதுவுமே பண்ணலையே. நீங்க அந்த முட்டை மார்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 6 மார்க்காவது கொடுக்கணும்னா
அவங்க என்ன பண்ணணும்? அவங்க சொன்ன ஏதாவது 2-3 தடவை கொண்டு வரணும், அப்பதான் பண்ண முடியும். 2000 ரூபா மக்கள் கொடுன்னு சொன்னாரு, சீர் வருஷம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அவர் சொன்னது அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சாலும் மார்க் போடலாம். சரி அவர் சொல்லியிருக்காரு, ஒரு 50 கோரிக்கை கொடுத்துருக்காரு, ஒரு 5 கோரிக்கை நிறைவேறிருக்காரு, அப்புறம் 5 மார்க் 10 மார்க் கொடுக்கலாம். இப்போ இதை பத்தி பேசுறப்ப எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, இப்பதானே வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்றாங்களே, அதுக்கு 6 மாசம் பொறுத்து நம்ம பேசுவோம், அவரை பத்தி சொல்லுவோம், அது வரைக்கும் பொறுத்துருப்போம். இப்ப வந்து இந்த தளபதி விஜய் அவர்கள் இருக்காருல்ல, ஆமா. ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆச்சு. அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் எதுவுமே அவ்வளவா தெரியலையே. இன்னும் கொடுத்த மாதிரி இன்னும் சொல்லியிருக்காரா? நான் எதுவுமே கேட்கல. இல்லம்மா, இப்ப வந்து கரண்ட் வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லி ஒரு புதுசா கொடுத்துருக்காரு. அது இன்னும் வரலையே. இன்னும் வரல. வரல. ஓகே. இன்னும் வந்துச்சுன்னா தான் நாங்க சொல்ல முடியும். சொல்லியிருக்காரு, பட் இன்னும் வரல. இன்னும் வரல. ஓகேமா, உங்களுக்கு சிஎம் ஆபீஸ்ல இருந்து நேரா ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். தளபதி விஜய் உங்களுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஊர்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட குறை கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் மாத்தலாம்னு சொல்லுவீங்க? என்னென்ன விஷயம் மாத்தணும்னா, எங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வீடு கட்டி கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷம். இப்போ நிறைய பேர் அங்கங்க பைத்தியம் மாதிரி ரொம்ப பிச்சைக்காரங்க சுத்துறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஏதோ ஒண்ணு அவங்களுக்குன்னு இது கட்டி கொடுப்பா அவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு. ஆஹ் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஆட்சியில இருந்தாங்கல்ல, அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? இவரு இன்னும் இப்பதானே வந்திருக்காரு, பார்த்த பிறகு நம்ம சொல்லலாம். சரிம்மா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம், அதுல 10 மார்க் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட்சிக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? இப்போ வந்து ஆச்சுக்கா, அதுக்கு முந்தானே இப்போ வந்து ஆட்சிக்கு இனிமே கரெக்டா இருந்துச்சுன்னா 10 மார்க்கும் கொடுத்தோம்னா. இப்பதானே வந்துச்சு, இன்னும் எதுவுமே எதிர்பார்க்கல. எப்போ போலுமே மந்த்லி யாராருக்கு மாசம் மாசம் கொடுக்குறாங்கல்ல பையனா, அது ஒன்றும் ஏத்தல, அதேதான் வருது. எப்போ போலமே தான் போயிருக்கு. எப்போ போலுமே லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் தான், எல்லா பஸ்ஸும் கிடையாது. எல்லா பஸ்ஸுக்கும் எல்லா பஸ்ஸும் இன்னும் வரல. அதான் சொல்றேன், இன்னும் அது வந்து இன்னும் அமுல்படுத்தல, வரல. அதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க. வந்த பிறகு நம்ம சொல்லலாம். சரிம்மா. சிங்கப்பெண் படைன்னு சொல்லி போடுறாங்க. சிங்கப்பெண் படையிலே உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அங்கேயே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றது அதை பத்தி? இனி வரட்டு, பொறுமையா பண்ணுவான், நல்லா பண்ணுவாரு. ஓகே, இப்ப இந்த சிங்கப்பெண் படை விட்டுருக்காங்களாண்ணா, இது எந்த அளவுக்கு நான் வேலை செய்யும்னு நினைக்கிறீங்க? அது இப்போ பணம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ தானே வந்திருக்கு, கொஞ்ச நாள் பொறுத்து எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கணும். சில சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்குமே சரி 15 வருஷத்துக்கும் விஜய் அவர்கள் தான் ஆட்சியில இருப்பாங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா இப்போ அதான் மனசில் தாங்க. யார் இப்போ ஸ்டாலின் கூட தான் சொன்னாரு, தொடர்ந்து நல்லா தாங்க. ஸ்டாலினோடய ஒரு நல்லாட்சி இப்போ கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு மக்களுக்கு செஞ்சுமே மக்கள் 5 வருஷத்துல மாத்திட்டாங்கல்ல. யாருக்கு நிரந்தரம் இல்லைங்க. இன்னும் நல்லது செஞ்சவங்களுக்கு நிரந்தரம் இல்லைங்கும் போது அப்புறம் இவங்க எப்படி நடப்பாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஒரு மாசத்துலயே சரியில்லைங்கும் போது இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் போயிட்டாரு. நடக்கிற பிரச்சனைகளை பேச சொல்லுங்க. அவர் 5 வருஷம் அவர் ஆளட்டும், யார் வேணா ஆளட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் விரும்பினா ஆழ்ந்து போறாங்க. இப்ப இப்போதைக்கு வந்து அவர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணாலே இப்போதைக்கு போதும். போதும், அதான் செய்யணும். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். இப்போ வந்து ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றினாருன்னா கொஞ்சம் மனநிலை எல்லாமே மாறுமா? ஆமா, மக்கள்கிட்ட மனநிலை மாறல. அவர் சொன்னதை செஞ்சாருங்கிறது அந்த எண்ணம் வரும்ல, அதை வளர்க்கணும். இன்னும் அவர் அந்த பொறுப்புணர்வோட நடக்கணும். தளபதி விஜய் அவர்கள் இருக்காருல்ல, அவர் ஆட்சி அமைத்து வந்து ஒரு 40 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நல்லதா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் வந்து நீங்க என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இப்போ வித்தியாசம் எதுவும் பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆட்சி இப்போதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். 6 மாசம் டைம் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. தளபதி விஜயோட இந்த ஆட்சியில நீங்க என்னென்ன விஷயங்களை வந்து நல்ல விஷயமா பாக்குறீங்க நடந்ததுல? நான் ஒரு சிஎம் ஆற வரைக்கும் நியூஸ் பார்த்தேன், அதுக்கு மேல நியூஸ் பார்க்கல. ஒரு நியூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க, அதுவே நல்ல விஷயமா? ஆமா. இந்த ஆட்சியில வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டாஸ்மாக் எல்லாம் மூடி இருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். எந்த நியூஸுமே பார்க்கல, டாஸ்மார்க் தெரியும், முக்கியமான நியூஸ் மட்டும். சரி, ஓகே. தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆச்சு. இவரோட ஆட்சி எப்படி இருக்கு? இப்ப 40 நாள்ல கேட்டா இப்படி இன்னும் ஒரு 2 வருஷம் ஆனது கூட கேளுங்க எல்லாத்தையும். 2 வருஷம் கேளுங்க அதுக்கப்புறம். ஓகே. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆட்சிக்கும் இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசம் எல்லாம் தெரியுது? என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் வெளியே இத்தனை கட்சி இருக்குன்னு இப்பதான் வெளியவே எல்லாருக்கும் தெரியுது. கொஞ்சமாச்சும் அவேர்னஸ் இருக்கு பசங்க பாய்ஸ்க்குலாம். இதுதான்டா சட்டசபை அந்த மாதிரியா? இந்த மாதிரி தான் இப்பதான் பாக்குறோம். நாங்களே வந்து இப்பதான் உள்ள போய் நியூஸ்னா என்னன்னு கொஞ்சமா பாக்குறோம். முன்னாடிலாம் ரொம்ப பார்த்தது கிடையாது. இந்த ஆட்சியில வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாத்திட்டா மீன்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் வந்து சர்வே எடுக்கிற மாதிரி ஓகே. இருந்தாலும் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் பண்ணலாங்கிறத என்னோட. அதாவது மக்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத சர்வே மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றது அந்த மாதிரி. இப்போ இந்த ஆட்சியில வந்து நிறைய இந்த கரண்ட் இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்றோம் சொல்றாங்க. நான் பாதி வந்து வேகன்சி வந்து இன்னும் 44,000 இருக்குது. அதுலயே நிறைய ஊழல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம இது உள்ள என்ன நடக்கு நமக்கு தெரியாது இல்ல. நம்ம அதை பத்தி சொல்ல முடியாது. நம்ம கூட இருக்காள் எல்லாம் புது ஆளு. இந்த செங்கோட்டை ஒரு ஆள் தான் பழைய ஆளு. பழைய எல்லாம் நிறைய பேர் 50 பேரும் புது ஆளு தான். அப்ப வந்து இப்ப ஒருவேளை ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு இருந்துட்டு இல்ல ஒரு கீழ இருந்து வரணும்.
அதுல இருந்து அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சட்டமன்றம் போய் அப்புறம் ஒரு மந்திரி பதவி ஏற்று அந்த மாதிரி நிறைய வந்தா தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு அது நல்லா இருக்கும், செட்டப்பா இருக்கும். இப்போ வந்ததுல திடுதுப்புன்னு எல்லாருமே மக்கள் முகத்துல வந்துடுறாங்க. ஆனா இது அரசியல் முகத்துல யாருமே வரல. அந்த எல்லாருமே சொன்னதை பத்தி கவுந்துட்டாங்க. 2000 தானே 3000 சொன்னது நேரம் அரசியல் அவர் ஸ்டாலின் 10,000க்கு 2000 தரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் 2000 முதல்ல பாஸ் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா முதல்ல போக்கே பண்ணிருப்பாரு. பண்ண முடியாது சார், பொருளாதாரத்தை வளர்க்கணும் சார். அவர் எந்தெந்த ஊர் நாடெல்லாம் போய் அங்கங்க தொழில்துறையை கொண்டு வந்து அமைச்சு அதுக்கப்புறம் தான் கடை வாங்கி சமாளிக்க முடிஞ்சது. பொருளாதாரம் என்ன சொல்றாங்க, இந்த நாடு வளர்ச்சி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அவ்வளவுதான் கடை வாங்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப நீ இன்னும் கடை வாங்கி இந்த இதுக்கெல்லாம் செய்யறதா இருந்தா இன்னும் பொருளாதாரத்தை வளர்க்கணும், தொழில்துறை கொண்டு வரணும், நாடுல பல ஊர்களை போய் தொழிலாளியை கொண்டு வரணும், வேலை கொடுக்கணும். அப்பந்தான் நீங்க போட்ட ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர முடியும். இப்ப அவர் கொண்டு வந்து தொழில்துறை நிறைய உற்பத்தி பண்ணி வருமானத்தை தேடி அதுக்கப்புறம் கடனை வாங்கி வட்டியை கட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் அதெல்லாம் செய்யாம எப்படி செய்வார்? கடை எங்க இப்ப நோட்டு அடிக்கணும், அடிக்கணும். என்ன வருமானம் வேணுமோ வருமானத்துக்கான வழியை ஏற்பாடு பண்ணாம கொள்ளக்கூடாது. அவர் எல்லாம் அதெல்லாம் தேடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த இப்ப வரக்கூடிய ஸ்கீம் எல்லாம் எஸ்ஆர்லாம் ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க. முதல்ல சொல்லி இருந்தது, இப்ப 2வது அறிக்கை கொடுக்கும் போது இதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. நீங்க எந்த பிளானுமே பண்ணலையே, அப்ப எப்படி கொடுக்க முடியும்? நீ எந்த தொழிலையும் போய் வேலை வாய்ப்பு கொடுக்குற எந்த தொழிலையும் பார்த்ததில்ல, எந்த தொழிலையும் உள்ள கொண்டு வரதில்லை, ஃபேக்டரி கொண்டு வந்ததில்ல. அப்ப நீ எப்படி வளர்ச்சி எப்படி கொண்டு வர முடியும்? வருமானம் எல்லாம் எப்படி கொண்டு வர முடியும்? வருவாய் ஸ்டாலின் போய் பல நாடுகள் போயிட்டு வந்தாரு, வருவாய் ஈட்டி கொண்டு வந்திருக்காரு, அதுல பதில் சொல்லிருக்காரு சட்டமன்றம். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அதுக்கெல்லாம் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க சொன்னா மட்டும் போதுமா? நான் தரேன் போதுமா? ஸ்கீம் கொண்டு வந்ததெல்லாம் ஓகே, வருமானத்துக்கான வழியை ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் ஸ்கீம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். ஆமா, அதான் நான் சொல்ல சார். சட்டமன்றத்தை ஒரு வாட்டி கூட போய் அவருக்கு அனுபவம் இல்லை சார், எது பேச தெரியாது சார். ஓகே ஓகே, அனுபவம் ஒரு 4-5 வாட்டி போனா தான் அங்க என்ன பேசுறாங்க, எப்படி பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாலிட்டிக்கல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சும்மா ஒரு இடத்துல போனோன்னு ஒரு ஆபீஸ் போய் டக்குனு செய்ய முடியுமா? அவர் எப்படி பேசணும், எந்த மூட்ல இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு எப்படி பேசணும், எப்படி வளைஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அவர் 4-5 வாட்டி சந்திச்சிருக்கணும். அதே மாதிரிதான் இவர் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுன்னா அவர் 4-5 வாட்டி சட்டமன்றத்தில் இருந்திருக்கணும். அப்பதான் அந்த பொலிட்டிக்கல் வரம் இருக்கு. ஆட்சியா நல்லா இருக்குதான்னு எல்லாரும் சொல்றாங்க. அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. தளபதி விஜய் பத்தி பேசணும்னே அவ்வளவு சிரிப்பு வருது. இல்ல அப்படின்னு இல்ல, எனக்கு அவ்வளவா தமிழ் அவ்வளவு தெரியாது. தமிழ் தெரியாத அவசியம் இல்ல, நீங்க இங்கதானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல. நல்லா இருக்கணும், சின்ன பையனே நினைக்கிறோம், நல்லா முன்னேற்றம் வருவோம்னு நினைக்கிறோம் நாங்க. பாக்கலாம். இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஆட்சியில இருந்தாங்க, இப்ப இவரு ஆட்சியில இருக்காரு. இந்த 2 ஆட்சிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது இவ்வளவு நாள்ல? இப்பதானே ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லன்னு என்ன தெரியும் நம்மளுக்கு, நீங்க சொல்லுங்க. அவங்களும் நல்லவங்க தான், இவங்களும் நல்லவங்க தான். ஆனா 2 பேரு 1 இயர் ஆன அப்புறம் தான் எப்படி என்னது நம்மளுக்கு தெரியும். அவங்க என்னென்ன பண்றாங்களோ என்ன செய்யறாங்களோ மக்கள் தான் எங்க விரும்புறாங்களோ அவங்க அப்படிதான் தெரியும் இல்லையா? சரிம்மா, இப்ப உங்களுக்கு டைரக்டா சிஎம் அவரோட நம்பர் கொடுத்துடுறாங்க. என்ன இது நம்ம ஊர்ல இதெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேக்குறாங்க. அப்படின்னா நீங்க என்னென்னதெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. பேச்சுலர் பசங்களே வீடு பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆமா, என்ன வீடு அது என்னோட இஷ்டம். ஆட்சி நல்லாதான் இருக்கு. இப்ப தளபதி விஜய் அவர்கள் இருக்காருல்ல, அவர் ஆட்சி அமைத்து 40 நாளைக்கு மேல ஆச்சு. அவங்களுக்கு நல்லாதான் இருக்கு, நல்லாதான் செய்யறாங்க. ஆனா கீழ் வேலை செய்யறவங்க சரியில்லை, அவங்க கொஞ்சம் மாறணும். அவங்க கொஞ்சம் மாறணும். ஆனா அதுவும் சரி பண்ணிடுவாங்க. மாற்றங்கள்னா இப்ப வேலை விஷயங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துச்சு. ஆனா இந்த காய்கறி இது பருப்பு இந்த மாதிரி எல்லாம் ஏத்துட்டாங்க. பஸ் சார்ஜ் கூட ஏத்துட்டாங்க, அதையும் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் சரி பண்றாங்க. சரி பண்ணிடுவாங்க. இந்த ஆட்சியில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கு? அவங்க இப்ப ஆட்சியில இருந்து போயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப இவங்க வந்தாங்கன்ட்டு அவங்களுக்கு எரியுது. நடுத்தர மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னா, இப்போ நான் 10 வருஷமா வேலை செய்யறேன் அந்த ஆபீஸ்ல. அங்க கொஞ்சம் சம்பளம் ஏத்துற மாதிரி, பர்மனன்ட் பண்ண மாதிரி, கொஞ்சம் சில பேருங்களுக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது பல வருடங்களா அரசு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர பணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, அவர் ஆட்சிக்கு 40 நாள் ஆயிடுச்சு. அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லாதான் கொண்டு போறாரு. போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்னென்ன விஷயம் உங்களுக்கு என்னென்ன வித்தியாசமா நீங்க பாக்குறீங்க? கற்பழிப்பு கேஸ்லாம் உடனே எடுத்து பார்த்துட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்க ஊர் சைட்லாம் ஒரு 2-3 கற்பழி கேஸ் அது ஒரு 3 மாசமா ஸ்டாலின் ஆட்சியில இருந்து இழுத்தடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப கரூர் சம்பவத்துல கூட டக்குன்னு முடிச்சிட்டாரு, அதை உடனே எடுத்து பார்த்துட்டாரு.